நற்பலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணைய வழி பயிலரங்கம். இன்று 1095வது நாள். 2023 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நுகர்வோர் உரிமைகள். நுகர்வோர் உரிமைகள் சம்பந்தமாக நிறைய கருத்துக்களும் விவாதங்களும் நிறைய ஃபீட்பேக் மூலமாகவே நிறைய செய்திகளும் நிறைய பயிற்சியாளர்கள் நிறைய செய்திகளை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நம் நற்புலர் தளத்தில் பங்குகளும் அனைவருக்கும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய பயிற்றுவர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், அவரை பற்றின சிறிய அறிமுகம், நுகர்வோர் உரிமைகள் என்ற தலைப்பில் இன்று அருமையாக கருத்துரை வழங்க வந்திருக்கும் ஒரு ஆளுமை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள சங்கராபுரம் என்ற ஊரை பிறப்பிடமாக கொண்ட இவர் அடிப்படையில் ஒரு விவசாயம் சார்ந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளில் முதல் பட்டதாரி. பிஎஃப்எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய முதலீடு இன்சூரன்ஸ் துறையில் முன்னணி நிறுவனங்களில் டீம் லீடர் மற்றும் சீனியர் மேனேஜர் வரை பல பொறுப்புகளில் பணிபுரிந்த சிறிய அனுபவத்தின் அடிப்படையில் இப்போது அதே துறையில் ஒரு தொழில் முனைவோராக செயல்பட்டு வருகிறார். ஜேசி சென்னை கிரேட்டர் சிட்டி அமைப்பின் சாசன தலைவர். சாசன தலைவர் என்றால் அந்த சாப்டரை தொடங்கிய முதல் தலைவர் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். முன்னாள் ஜேசி மண்டல அதிகாரி, ஜேசி சர்டிஃபைட் ட்ரெய்னர், மேலும் நிக்கல் ஃபவுண்டேஷன், பஞ்சுகுர்கலம் மற்றும் தி 1234 ஃபவுண்டேஷன் அமைப்புகளில் உறுப்பினராகவும் பயிற்சியாளராகவும் செயல்பட்டு வருபவர். மேலும் யங் என்டர்பிரனர் ஸ்கூல் எஸ், குரோத் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல் ஜிஎஃப்ஐ, ஐபிஎன் பிசினஸ் நெட்வொர்க், ஜேகம் கள்ளக்குறிச்சி 1.0 போன்ற தொழில்துறை அமைப்புகளின் உறுப்பினராக செயலாற்றி வருபவர். மேலும் நற்புலரி அமைப்பு துவங்கிய நாள் முதல் பார்வையாளராக வந்து பின்னர் நற்புலரி நிறுவனர் வேண்டுகோளின்படி ஒருங்கிணைப்பு குழுவினர் இணைந்து பல முக்கிய நிறுவனங்களுக்கு உறுதுணையாக செயலாற்றி வருபவரும் திரு லட்சுமணன் அவர்களை நுகர்வோர் உரிமைகள் என்ற தலைப்பில் உரையாற்ற அழைத்து தளத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். அதற்கு முன் முக்கியமான ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன். என்னுடைய இனிய நண்பர் மற்றும் எந்த கருத்தா இருந்தாலும் தைரியமாக வெளி சொல்லும் ஒரு மனப்பான்மை கொண்டவர், நிறைய பேருக்கு வழிகாட்டி என்று சொல்லலாம். ஃப்ளோர் இஸ் யுவர் சார். மிக்க நன்றி சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறவாட செயல்கள் பல செய்து நரைகுடி கிழ பருவ மீதி பெருங்கூட்டத்திரை என பெண் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல நீதியன் என்று வைத்தாய். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாரையோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. அனைவருக்கும் என் அதிகாலை பொழுது வணக்கங்கள் நண்பர்கள். 2023 கடந்து துவங்கிய இந்த பயணமானது ஜனவரி 1ஆம் தேதி இன்று கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கின்ற இந்த தருணத்தில் 1095வது நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் உரையாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தளம் பல நல்ல உள்ளங்களை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகவில்லை. அந்த வகையில் மாதம் ஒரு தலைப்பு, அந்த தலைப்பான இந்த மாதத்திற்கான தலைப்பான நுகர்வு உரிமைகள். சார் ரமேஷ் சார், வாய்ஸ் கிளியரா இருக்கேன்? ரொம்ப அருமையா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட 29 நாட்கள் பல ஆளுமைகள் இந்த தளத்தில் தோன்றி
தங்களது உள்ளார்ந்த பல கருத்துக்களை இங்கு வைத்திருப்பார்கள். சில நிகழ்வுகளின் இறுதி கட்டத்தில் ஃபீட்பேக் நேரத்தில் உள்ளே வந்து அவர்கள் கிடைத்த வாய்ப்பை நான் பார்த்துவிட்டு சென்றிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று முற்றிலும் எனக்கு தெரிந்த ஒரு வகையிலேயே இந்த நிகழ்ச்சியை நான் கொடுக்க இருக்கின்றேன். இதில் சிலது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கலாம், இல்லை கேள்விப்படாததாகவும் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த நிகழ்வை என்னுடைய சொந்த தயாரிப்பாக எடுத்து நீங்கள் கேட்டு மகிழலாம். நுகர்வோருக்கான உரிமைகள் உலகெங்கும் எழுப்பப்பட்டு வந்தாலும் கூட மிகுந்த மக்கள் தொகை கொண்ட உலகின் மிகப்பெரிய நாடான ஜனநாயகம் என்று அழைக்கப்படும் இந்த இந்தியாவில் அதற்கான விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்த்தால் மிக மிக போராடித்தான் அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது மிகவில்லை. அதுதான் உண்மையும் கூட. அந்த வகையில் நான் சில நிஜ சம்பவங்களை இங்கு உங்களிடம் வழங்க இருக்கின்றேன். குறிப்பாக ₹1 நாணயத்திற்காக போராடிய ஒரு மனிதரை பற்றிய கதை இது. இந்த சம்பவம் 2017 நடைபெற்றது. பெங்களூரை சேர்ந்த 73 வயது முதிர்ந்த நபர் ரமேஷ் நாயர் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பொருட்கள் வாங்குறாரு. வாங்கி முடித்து விட்டு பில்லெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கேஷ்லாம் கொடுத்து ரிட்டர்ன் கேட்கும்போது அவருக்கு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு அந்த சூப்பர் மார்க்கெட்டு கேஷ் கவுண்டர்ல. அவரு எனக்கு ₹1 தருவதற்கு பதிலாக ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு ₹1 தரணும், அவர் சாக்லேட் கொடுக்குறாரு கடைக்காரு. இவர் எனக்கு வேணாம், நான் சாக்லேட் தான் தருவேன், என்கிட்ட ₹1 இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட வலுக்கட்டாயமா திணிக்கிறார். இவர் கொண்டு கன்சூமர் கோர்ட்டுக்கு கொண்டு இது பண்ண வந்து ₹1 நாணயம் தரவில்லை, சில்லறை தரவில்லை, எனக்கு வேண்டாத விரும்பாத சாக்லேட்டை கொடுத்து என்னை பொய் அனுப்புகிறார் என்று அவர் போய் கோர்ட்ல கேஸ் போறார். இந்த கோர்ட்ல கேஸ் நடந்தது. நீதிமன்ற போராட்டத்துக்கு பிறகு அந்த ₹1 நாணயம் வந்து பிரச்சனை இல்லை, வாடிக்கையாளர் விருப்பமின்றி அவருடைய உரிமையை மறுப்பதன் விதமாக நீங்கள் மீறி பெற்று அந்த கடைக்காரருக்கு ஒரு ₹2000 அபராதத்தை நுகர்வோர் நீதிமன்றம் கூடுகின்றது. இது ஒரு வெற்றி பெற்ற ஒரு நுகர்வோருக்கான ஒரு சம்பவம். இதுல என்ன கிடைக்குது அப்படின்னா, நீதின்னு நான் சொல்ல வர்றதுன்னா, நுகர்வோர் தனது பணத்திற்கு உரிய மாற்று பெற முழு உரிமை என்று தனக்கு தர வேண்டிய ₹1 மதிப்புக்கு ஒரு பணமாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான உரிமை இருக்கிறது என்ற தீர்ப்பை அவர் நிலைநாட்ட பெற்றார். அடுத்து மருத்துவமனையில் ஒரு அலட்சியமான ஒரு போக்கு. நிர்மலா தேவி என்ற ஒரு பெண்மணி ஹைதராபாத்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக போறாங்க. மருத்துவர்களின் கவனக்குறைவால் அந்த நீங்க எல்லாமே பொம்மல் கே சம்பந்தம் படத்துல பார்த்துருப்பீங்க. கமலஹாசன் வகுத்துல டாக்டர் சிம்ரன் கத்திரிக்கோள் வச்சு தச்சுக்குவாங்க. அந்த மாதிரி அவர் வயிற்றுலையும் ஒரு சின்ன ஒரு உபகரணம், ஏதோ ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் அந்த அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இரும்பு மெட்டீரியலை உள்ள வச்சு தச்சுறாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து தீராத வயிற்று வலி. அவங்க தொடர்ந்து இது பண்ணி வயிற்று வலி தாங்குதேன்ட்டு அவங்க போய் செக் பண்ணி வேற ஒரு டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அவருக்கு உள்ள வைத்து ஒரு பொருள் தைக்கப்பட்டதை கண்டறிந்து நுகர்வோர் மன்றத்துக்கு போறார் நீதிமன்றங்கள். அந்த அம்மையார் அங்க வந்து ஒரு சேவையில் குறைபாடு, டெபிஷியன்சி இன் சர்வீசஸ் என்ற அடிப்படையில் அவருக்கு தீர்ப்பு கிடைக்குது. என்னன்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து அதை ப்ராப்பரா அவங்க சப்மிட் பண்ணி பல ஆண்டுகள் போராட்டம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு அவருக்கான ஒரு நீதி கிடைக்கிறது. உயிரோடு விளையும் மருத்துவ அலட்சியத்தை நுகர்வோர் சட்டம் தண்டிக்கும் என்ற அடிப்படையில் அவருக்கு நீதி வழங்கப்படுகிறது. இதற்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு சம்பவம், இங்க இது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்டிகர்ல நடக்குது. தினேஷ் பிரசாத் என்ற ஒரு நுகர்வோர் கன்சூமர் பாட்டா ஷோரூம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகின் புகழ்பெற்ற காலனி. அந்த ஷூ கடையில போயிட்டு மெட்டீரியல் வாங்கிட்டு கிளம்பும்போது அவருக்கு அந்த பாக்ஸை போட்டு எடுக்கிறதுக்கு, ஷூ பாக்ஸை போட்டு எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட இது இல்லை, பேக் இல்லை. அங்க பேக் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ₹5 வாங்கிக்கிறாங்க.
அவர் என்ன கேட்கிறாரு, பேட்டா போட்டு உங்க நேமை போட்டு கொடுத்த பேகுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்ல அப்படிதான் தருவோம், நீங்க 5 ரூபா கொடுத்துதான் இல்லைன்னா நீங்க வீட்டுல இருந்து பேக் எடுத்து வரணும் அப்படின்றாங்க. நான் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செப்பலை வாங்கியிருக்கேன், நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அங்க ஒரு வாக்குவாதம் நடந்தது. அவர் மன உளைச்சல் வந்து கோர்ட்டுக்கு போறாரு. அங்க அவருக்கு ஒரு நீதி கிடைக்குது. வாடிக்கையாளர் வாங்கி செல்லும் பொருளுக்கு எடுத்து கொடுப்பதற்காக நீங்கள் இலவசமாக வழங்க வேண்டும். ஆனா அதே நேரத்துல அதுக்கு கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்கள் விளம்பரம் தாங்கிய பைக்கு அவர் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க அவர்கிட்ட 5 ரூபா வாங்கிட்டு உங்க பேட்டா என்ற நிறுவனத்தின் பெயரை குறித்த பையை கொடுப்பதற்கு நீங்கள் கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட நீங்க இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டா அந்த கடைக்கு 9,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க ஒரு கோர்ட்ல. இதுல கிடைக்கிற நீதி நாம சொல்ல வர்றது என்னன்னா, விற்பனைக்கு பந்தய சேவையில் ஒளிந்திருக்கும் மறைமுக கட்டணங்களை தட்டி கேட்கலாம் என்று அந்த நீதிபதி தீர்ப்பு அண்டர்லைன் பண்றாரு. அடுத்ததாக காலாவதியான தேதியும் காப்பீட்டு தொகை. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் பிராண்டு வந்து குளிர்பானத்தை வாங்கி அருகே சாப்பிட்றாரு. அவருக்கு உடனே அவருக்கு வாந்தி பேதியாவது உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அந்த பாட்டில் ஆராய்ச்சி பார்த்தபோது அது வந்து காலாவதி தேதி எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில். கடைக்காரரை வந்து அது தற்செயலாக நினைத்து அவர் என்ன போறாரு, நான் கவனிக்காம இருந்துட்டாரு அப்படின்னாலும் அப்ப வந்து நீதிமன்றத்துல தீர்ப்பு சொல்றாங்க. அதாவது மனிதர்கள், அதாவது உங்கள் வாடிக்கையாளரின் உயிருடன் விளையாடுவது உங்களுக்கு ஒரு வேடிக்கையான பொழுதுபோக்கா கவனிக்கிறது என்று சிறு வார்த்தையில் சொல்லி அலட்சியமாக நீங்க கடந்து போறீங்க. அதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு உரிய நஷ்டத்தை தர வேண்டும் சொல்லி ஒரு பெருந்தொகையை வாங்கி கொடுக்குறாங்க. பெருந்தொகைன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் நுகர்வோர் கோர்ட்ல அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல தான் பெருந்தொகையா இருக்கும். இங்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் அவருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் ஈடுபட்டு இருக்கும், ரொம்ப மன உளைச்சலுக்குன்னு ஒரு தொகையை பெற்றுக்கிறாங்க. அதுல நீதியா சொல்லப்படுது பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது அப்படின்னு. பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் தான் கிங், கஸ்டமர் இஸ் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க வியாபார துறையில. ஒரு பொருளை ஒரு வாடிக்கையாளர் வாங்கி செல்லாவிட்டால் அது நம்மளுடைய கடையில் ஒரு ஸ்டாக்காக அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சர்வீஸை நம்ம கொடுக்க தயாரா இருந்தாலும் அதை பெற்றுச் செல்வதற்கு ஒரு வாடிக்கையாளர் வந்து சென்றால்தான் இந்த சர்வீஸுக்கும் மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கு. அந்த வகையில் பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் ராஜா அரசன் என்ற அந்த வார்த்தை பல நேரங்களில் கேலி பொருளாக மாற்றப்பட்டிருக்கின்ற சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த கதைகளுக்கெல்லாம் ஒரு சம்பவம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த சம்பவங்களாக நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து சொல்லலாம். நான் சார்ந்திருக்கின்ற காப்பீட்டுத் துறையில் சில சம்பவங்களை நான் இங்க சொல்ல விருப்பப்படுகின்றேன். குறிப்பா பாத்தீங்கன்னா நிதின் மிட்டல் என்பவர் தனது காரை வந்து ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நிறுத்திட்டு சாப்பிட உள்ள போறாரு. போயிட்டு வந்து பார்த்தா காரை காணோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, கார் வந்து சாவி என்கிட்ட இருக்கு, கார் காணோம்னா நீங்க எங்கேயோ சாவியை மறந்து வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அந்த ஹோட்டல் நிறுவனம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நிறுவனம் வந்து நீதிமன்றம் என்ன ஆய்வு செய்யுதுன்னா, நீங்க வந்து அப்புறம் வேற ஒரு விஷயத்த அந்த ஹோட்டல்காரங்க சொல்றாங்க. என்னன்னா, நீங்க கார்ல வந்து டூப்ளிகேட் கீ வச்சுட்டு வந்தீங்க, அதை யாரோ உடைச்சு திறந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. நீதிமன்றம் விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியது. ஒரு நபர் கவனக்குறைவாக இருந்தால் அதுக்காக நான் வந்து இதுல வந்து என்னன்னா, இந்த வண்டி திருடு போனதை சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல, அது வேற விஷயம். இதுல ஹோட்டல் பாதுகாப்பு பிரச்சனையும் வருது. 2வது இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கும் அவர் போறாரு. அப்ப இன்சூரன்ஸ் நிறுவனம் நீங்க உள்ளேயே சாவி வச்சுக்கீங்க அப்படின்றாங்க. ஹோட்டல்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அது பொறுப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் 2 அமைப்புகள் மேலேயுமே கன்சூமர் கோர்ட்ல போட்டு அவர் ஒரு தீர்ப்பை வாங்குறார். அதாவது காரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஹோட்டல் லாபிக்கு உண்டு. செக்யூரிட்டி இருக்கிற ஒரு காரை உடைத்து எடுத்து சொல்வது என்பது தவறு என்று அவருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. வண்டி நிறுவனத்திற்கு வண்டி அதாவது இன்சூர் பண்ணியிருந்த நிறுவனம் கண்டிப்பாக அதை கொடுத்துதான் ஆக வேண்டும்.
அப்படின்னு சொல்லி காரின் மதிப்புல ஒரு சான்றிதழ் பர்சன்டேஜ் தொகையை வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தே ஆகணுன்ற ஒரு முக்கியமான தீர்ப்பையும் வழங்குறாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிறிய தவறுகளை எல்லாம் காரணம் காட்டியெல்லாம் காப்பீட்டு நிறுவனங்கள் உரிமையெல்லாம் தட்டி கழிக்க முடியாது என்பது. மற்றொன்று ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஏற்பட்ட ஒரு குறைபாடு. ஒரு நபர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவர் கடந்த 2 ஆண்டுகளாக இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் கட்டி வந்திருக்கார். 3ஆம் ஆண்டில் அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் போறாரு அவரு. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு சுகர் இருக்கு. அதை நீங்க சொல்ல மறுத்துட்டீங்க, மறந்துட்டீங்க. அதனால நீங்க உங்களுடைய பிஇடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை டிஸ்க்ளோஸ் பண்ண மறந்ததால உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அந்த நிறுவனம் சொல்லுது. ஆனா தனக்கு நான் சர்க்கரை நோய் இருப்பதே வந்து பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். பாலிசி எடுக்கும்போது நான் நல்லா தான் இருந்தேன்றத அவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நீதிமன்றம் இப்படியெல்லாம் சொல்லி சில சில காரணங்களை சொல்லி மனிதர்களின் உயிருக்காக போடப்படும் அவர்கள் உடல்நலத்திற்காக போடப்படக்கூடிய இன்சூரன்ஸ் விஷயத்துல விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். இதுல சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பாலிசி ஆவணங்களில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பது. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு சம்பவம். ஒரு நபர் 1000 காப்பீடு எடுத்திருந்தார். அவர் இறந்து விட்டார் திடீர்னு. அவருடைய மனைவி பணத்தை போய் கேட்கறாங்க. அப்ப இன்சூரன்ஸ் நிறுவனம் சொல்ல அவர் புகைப்பிடிக்கும் பழக்கமுடையவர். அதனாலதான் அவர் செத்தாரு. அதனால தர முடியாது. நீங்க அதை பத்தி எல்லாம் சொல்லல போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நீதிமன்றம் இதில் தலையிட்டு ஒருவர் புகைப்பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் கூட புகைக்க ஆரம்பித்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால். இதையெல்லாம் வைத்து ஒரு குடும்பத்திற்கான ஒரு குழந்தைகளுடன் அபலையாக நிற்கும் அந்த பெண்ணுக்கு நீங்கள் அந்த பணத்தை தருவதற்கு மறுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த தர வேண்டிய பணத்தை நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு வட்டியோட அவங்க கொடுக்கணும்னு உத்தரவிடுறாங்க. குறிப்பா அவங்க சொன்னது, இறப்புக்கு பின் வாரிசுதாரர்களை ஆதரவின்றி நிற்கும் பொருளாதார சூழலில் மிகவும் தட்டு தடுமாறி கொண்டிருக்கின்ற நிறுவன குடும்பத்தை அலங்கரிப்பது மிக மிக தவறு என்று கடுமையான முறையில் அந்த சட்டம் இந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள். இதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு அமேசான்ல ஒரு பையன் வந்து ஒரு ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கான். ஒரு நல்ல விலை உயர்ந்த போன் ரூ. 190 வந்து போட்டு ஷோ ஆகி இருக்கு. அவன் என்ன பண்றான், இவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரூ. 190 கே பே பண்ணிடுறான். பே பண்ணிட்டு ஆர்டர் போடுறான். அவனுக்கு தர முடியாது அப்படின்னு அந்த நிறுவனம் இருக்குது. அவன் பேமெண்ட் போடுறது எல்லாத்தையும் வச்சு கன்சூமர் கோர்ட்டுக்கு போறான் அந்த பையன். அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டு. இந்த மாதிரி அவங்க போட்டிருந்ததெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் ஆர்டர் போட்டேன். இவங்க இப்போ இருந்தாங்க தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எங்களுக்கு தவறா ஷோ ஆயிருக்கு. அதனால தர முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சட்ட போராட்டம் பண்ணி கண்டிப்பா அதை கொடுத்துதான் ஆகணும்னு நீதிமன்றம் அந்த பையனுக்கு அந்த மாணவனுக்கு ஒரு இளைஞருக்கு அந்த இது பண்றாங்க. அதனால ஆன்லைன் தளங்களா இருந்தாலும் சரி, இப்ப ஒரு தவறான ஒரு செய்தியை போட்டு ஏமாற்றுவது, அதுக்கு விலை குறைவு, அதிகம், தள்ளுபடி என்று போட்டு ஏமாற்றுவது மிகவும் தவறு. அதுக்கு ஒரு சட்டை கட்டு கட்டக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக நிறைய சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு. தொடர்ந்து வந்து பல விஷயங்கள் மக்களுக்கு சாதகமாக கொண்டு வந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதில் காட்டும் சுணக்கம் மிக மிக கொடுமையானது. என்னுடைய சகோதரி வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கினாங்க சென்னையில. அதுல வந்து ஒரு பிரச்சனை. அவங்க சொன்ன மாதிரி அந்த வாட்டர் பியூரிஃபையர் அந்த பசங்க வந்து நடந்துக்கவே இல்லை. அதுக்கிடையில அவங்க பலமுறை சொல்லி அவங்க கேட்காதனால அவங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, கன்சூமர் கோர்ட்டுக்கு போனாங்க. அதுக்குள்ள அந்த பசங்க அந்த இடத்த விட்டு வேற இடம் மாறி போயிட்டாங்க. கன்சூமர் கோர்ட்ல அலைந்து திரிந்து அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு புதிதாக ஒரு பொருள் வாங்குறது மாதிரி பேசி புது அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க நோட்டீஸை வாங்காம திருப்பி அனுப்பிட்டே இருந்தாங்க. அந்த நோட்டீஸை வாங்குறதுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. அதை பண்ணி முடிச்சு பண்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போராடி விட்டார்கள் அவர்கள். இதுக்கே அவங்க வக்கீல் வைக்காம அவங்களே நேர்லயே போய் நின்று ஒவ்வொரு வாட்டியும் அவர்கள் அண்ணா நகர்ல அவர் வீட்டுல இருந்து கன்சூமர் அஃபேர்ஸ் கோர்ட் எங்க இருக்குன்னா சென்னையில வந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு.
ஒவ்வொரு முறையும் தனியாக போய் நின்று போராடி கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிவில் வந்து ஒரு தீர்ப்பை பெறுகிறார்கள். ஆனால் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு காவல்துறை உதவி நாட வேண்டும். காவல்துறையில் முழுமையான சப்போர்ட் இல்லை. கிட்டத்தட்ட அவர்கிட்ட தீர்ப்பு இருக்கு, ஆனா அதை சாதிக்க முடியவில்லை. காரணம் அவர் பையனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தூக்கி போடுங்க, வேலையை பார்த்துக்கிட்டு இது ஒரு மேட்ரா அப்படின்னு. ஏன்னா சில நேரங்களில் நாம் சுற்றிலும் இருக்கக்கூடிய உறவினர்களாலும் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களாலுமே நாம் புறக்கணிக்கப்படுகின்றோம். நம்மளுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டு விட்டாலும் கூட அவருடைய கிண்டலும் கேள்வியும் பேச்சும், அதை தாண்டி காவல்துறை என்ற ஒரு சட்ட அமைப்பு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களை அழைத்து பேசி இந்த தீர்ப்பை காட்டி அவர்களிடம் விசாரிப்பதற்கு சரியான ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இங்கு இல்லை என்பதனை எனது சகோதரியோடைய நிகழ்ச்சியிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வின் இறுதியாக ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். உரிமைகள் என்று சொன்னால் உரிமைகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு நாம் செய்ய வேண்டிய பகிரத பிரயத்தனம் தான் இது பெரும் போராட்டமாக இந்த நாட்டில் இருக்கிறது என்பதை நாம் பல சமூகங்களை உணர்ந்திருக்கின்றோம். சற்றேறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல முன்னாடி நடந்த இந்த சம்பவம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு நம்ம டிஆர்வி வந்திருக்காரா என்னன்னு தெரியல. வந்திருந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவரை பற்றி. அவர் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர். அவர் திருச்சியில ஒரு தியேட்டர், பிரபலமான தியேட்டர் சோனா தியேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த தியேட்டர்ல படம் பார்க்க இந்த மிட் நைட் ஷோ போறாரு. ஒய்ஃப் அவரும் போய் உட்காந்துருக்காங்க. ஏர் கண்டிஷன் போடவே இல்லைங்க. இவங்க ஏர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கான டிக்கெட் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு படம் போடுறாங்க. போய் உட்காடுறாங்க. இவங்க போய் எழுந்து போய் சொல்றாரு மேனேஜர் ரூம்ல போயிட்டு, என்னப்பா ஏசி போடலன்னா, போடுவோம் சார் போய் உட்காருங்க, போடுவோம் சார் உட்காருங்க. போட்டு என்ன பண்ணிட்டாங்க, படமும் போட்டு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம் எல்லாம் போகுது. 2-3 முறை போய் சொல்லிவிட்டார், போடவே இல்லை. அவரு மனைவியுடன் எழுந்து திருப்பியும் போறாரு மேனேஜர் ரூம்ல. இந்த ஏசி போடுவீங்களான்னா, போட முடியாது, இப்ப என்ன பண்ணீங்கன்ற ரொம்ப அலட்சியமா நக்கலா பேசுவாரு மேனேஜர். அவர் என்ன சொல்றாரு, உடனே அவங்களுடைய ஒய்ஃப் வந்து போன் பண்றாங்க. யாருக்கு போன் பண்ணாங்கன்னா, திருச்சியோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு போன் பண்றாங்க. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, அந்த அம்மா வந்து மாவட்ட அந்த நுகர்வோர் உரிமையல் நீதிமன்றத்துக்காக ஒரு சிட்டிசன் சைட்ல இருந்து போடக்கூடிய ஒரு ஜட்ஜி அவங்க. இது தெரியாத அவர் அலட்சியமா பேசிட்டாரு. படம் அதுக்குள்ள போட்டுட்டாங்க. படம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆனா டிக்கெட் வாங்கி சென்ற யாருமே அதை பற்றி எந்த விதமான ஒரு பிரஜையும் இல்லாமல் படம் பார்க்க துவங்கி வருகிறார்கள். முழு தியேட்டரும் ஏசி இல்லாமலே வெறும் புழுக்கத்திலேயே படம் பார்த்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட படம் போட்டு 10-15 நிமிடங்கள் ஆகிவிட்டது. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கலெக்டர்கிட்ட போன் பண்றாங்க. கலெக்டர் கூப்பிட்டு அவருடைய பிஏ விட்டு பேச சொல்றாரு. ஏசி போடலையா நீங்க? போடலை அப்படின்றாரு. நீங்க இன்னைக்கு போடலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரத்துல எங்களுடைய அபிஷியல்ஸ் வந்து உங்க தியேட்டருக்கு சீல் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே எனக்கு பயந்து போயிட்டு ஏசி போடுறேன் சார், ஏசி போட்டாங்க. பட் அதனால இவங்க விடுறதா இல்லை, படத்தை ஃபர்ஸ்ட்ல வந்து போடுங்க, ஏன்னா என்னோட உரிமையை கட்டிக்க வச்சிருக்கேன், என்னுடைய படத்தை பார்க்குற என்னுடைய மூடை கெடுக்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10-15 நிமிடங்கள் ஓடிய படத்தை நிறுத்தி திருப்பி அந்த பிலிமை கழட்டி ரீவைண்ட் பண்ணி, இப்ப மாதிரி டிஜிட்டல் தொழில்நுட்பம் மாதிரி கிடையாது, பிலிமை எடுத்து அந்த பாக்ஸை போட்டு தடயங்களுக்கு வருந்துகிறோன்ற ஸ்லைடை போட்டு நிறுத்தி ஏசியை போட்டு அதுக்கப்புறமா அந்த படத்தை போடுறாங்க. அவர் அருகாமையில் உட்கார்ந்தவர்களுக்கு எரிச்சலாக இருந்தாலும் சரி பரவாயில்லை, இப்ப நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பிறகு போராடி அந்த நிலைநாட்டி விட்டார் உரிமை என்ற சந்தோஷம் பண்ணி நிறைய பேர் கை கொடுக்குறாங்க. எப்பயுமே வந்து ஆரம்பத்துல வந்து எந்த பேச்சும் பேச மாட்டாங்க, சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஏன் இந்த வேலை, நம்ம உட்காந்து படம் பார்க்குற மாதிரி வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருக்க வேண்டியது தானே என்று சொல்லி மக்கள் நையாண்டி செய்யும் மக்கள்
ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்த உடனே கை தட்டுவாங்க, பாராட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, கூத்தாடுவாங்க. இது வந்து நம்ம நடைமுறையில பார்க்குற விஷயம் தான். அந்த மனிதர் வந்து ஒரு முக்கியமான பொசிஷன்ல அவரும் அவங்க மனைவியும் இருந்ததுனால, அவர் வந்து அந்த உரிமையை போராடி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் ஓடி முடித்த படத்தை மீண்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து டைட்டிலோட போட வச்சு படத்தை பார்த்துட்டு தான் வந்தாரு. இந்த சம்பவம் அந்த தியேட்டருடைய அதிபருக்கு போகிறது. அவர் ஒரு காரைக்குடி செட்டிநாட்டு ஒரு பெரும் தொழிலதிபர் அவர். உடனே அவர் வந்து இந்த யார் இந்த பிரச்சனையை பண்ணவருன்னொடனே தியேட்டர் மேனேஜரு அவரை பத்தி விசாரிச்சு சொன்னோன்னே அவர் வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போறாரு. போனவொன்னே பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு பஸ் நிறுவன உரிமையாளர் அவர். அவர் பேரு சிதம்பரம். லைன்ஸ் கிளப்ல ஒரு பிரபல்யமான மனிதராக இருந்தார் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ரொம்ப நட்பு ரீதியா எனக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபாதர் மாதிரி அவரை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன். அவர் வீட்டுக்கு போனப்ப ஒரு வாட்டி கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளிக்குன்னு ஒரு 2011 அவரை சந்திக்க போகும்போது அவர் வந்து சொல்றாரு. இந்த சம்பவத்தை சொல்றாரு. இப்படி ஒரு பெரும் போராட்டத்தை பண்ணி தான் உரிமையை நிலைநாட்டினோம் லட்சுமணன். ஒரு போராட்ட குணம் இருக்கணும் மனிதனுக்கு. அவர் சொன்னது என்கிட்ட ஒரு போராட்ட குணம் இருக்கணும். நமக்கென்ன என்று ஒதுங்கி போவது மிகவும் தவறு. அந்த சோனா மீனா தியேட்டருடைய அதிபர் அவர் வீட்டுக்கு வந்தாரு. வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். சாரிங்க, யாருன்னு தெரியல. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு என்கிட்ட சொல்றாரு. கட்டணம் செலுத்தியவன் சாதாரண நபரோ அல்லது என்ன மாதிரி ஒரு விஐபியோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அவருடைய உரிமை உங்கள்கிட்ட செலுத்திருக்காங்க, முழு பணம் செலுத்திருக்காங்க. உங்க தியேட்டர் ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லாகல. தியேட்டர்ல மக்கள் வந்து கம்மியா தான் இருக்காங்கன்றதுக்கு அவங்களுடைய உரிமைகளை நீங்கள் எந்த இடத்துல குறைச்ச கூடாது. அதுக்காக தான் நான் அந்த அவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணேன். கலெக்டர் அளவுக்கு போய் அவரை விட்டு பேச வச்சு இல்லைன்னா சீல் போன்ற அளவுக்கு போனோம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்லைங்க அப்படின்ட்டு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் லைன்ஸ் கிளப்ல இருந்து நிறைய டொனேஷன் கேம்ப், ரத்த தான முகாம் எல்லாம் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கடைசியா வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்களே வந்து லைன்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ண உடனே அவர் லைன்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணி நிறைய சேவைகளுக்கெல்லாம் பண உதவி அதெல்லாம் பண்ணதை அவர் உண்மை சம்பவத்தை சொன்னார். நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு போராட்டம் என்பது சாமானிய மனிதனுக்கும் இருக்கலாம். அந்த ₹1 போராடிய அந்த முதியவராக இருக்கலாம், 75 வயது முதியவராக இருக்கலாம், அல்லது வயிற்றில் தைக்கப்பட்ட அந்த பொருளை விட்டு தைக்க விட்டு அந்த வயிற்று வலியால் துடித்த அந்த நிர்மலா தேவியாக இருக்கலாம், அல்லது அந்த பாட்டா கடையில ₹5 கவருக்காக போராடிய ஒரு நபராக இருக்கலாம், இன்சூரன்ஸுக்கு குறைபாட்டுக்காக கோர்ட்டுக்கு போனவராக இருக்கலாம், அல்லது தொலைந்து விட்ட காரை மீட்டு தர கேட்டு போராடியவராக இருக்கலாம். யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். காசு பணம் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். நஷ்டம் என்பதும் அதற்கான ஏற்படும் மன வலிகளும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வழிதான். அதை எப்பொழுது நான் போராடி பெற வேண்டும் என்று சொன்னால், குறிப்பா என்னுடைய சகோதரியும் சொல்லலாம். வீட்டில் ஏற்பட்ட அந்த வாட்டர் பியூரிஃபையர் ஏற்பட்ட பழுதுக்காக ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம். இதற்கு அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். பையன் வந்து அலட்சியமா இப்ப இருக்கிற வேலையில அது இருக்குமான்னு சொல்லிவிட்டாலும் கூட அதற்காக மிக நீண்ட போராட்டத்தை நடத்தி அதற்கான அந்த ஆர்டரை பெற்று விட்டார், தீர்ப்பை பெற்று விட்டார். அதுக்கான தொகையை கொடுக்கணும், அந்த புது மிஷின் மாத்தி கொடுக்கணும், அவருக்கு மன உளைச்சலுக்காக அவருக்கு ஒரு 5000 கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு வந்த பிறகு கூட அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு அவரால் முடியவில்லை. இருந்தாலும் அதற்காக அவர் போராடினார். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் போராடி அந்த தீர்ப்பை பெற்றார். ஆக இதில் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால், போராட்ட குணம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெற முடியும். நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்களா இருந்தாலும் கூட குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட கோர்ட்டுக்கு போகிறார்கள் இன்றைக்கெல்லாம். அவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் நாம் பணம் கொடுத்தோ அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் கிடைக்காத போது நாம் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு செல்லத்தான் வேண்டும்.
வருடம் வருடம் நுகர்வோர் சட்டங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் 2019 லேட்டஸ்டாக அப்படின்னு சொன்னா ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி போட்ட நுகர்வோர் சட்டம் நுகர்வோருக்கான பாதுகாப்பை இந்தியாவில் இன்னும் அதிகப்படுத்தி இருக்கின்றது. ஆனாலும் கூட போராட்டம் என்பது மிக நீண்ட நெடிய பயணமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றி சொல்வதென்று சொன்னால் எண்ணற்ற கதைகள் நமக்கு இருக்கிறது என்றாலும் மேலங்காலம் கருதி நான் ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு எடுத்துக்கொண்டேன். சிதம்பரம் என்ற முக்கிய பிரமுகர் சொன்னதுனால திருச்சியில அவருடைய உண்மை சம்பவத்தை கேட்டபோது அவர் விவரித்த விதம், அங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் நுகர்வோர்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள், மிக கேவலமாக நடத்தப்படுகிறார்கள். ஒரு முறை திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் நான் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்குறேன். வாங்கிட்டு பஸ்லயும் ஏறி உட்காந்துட்டு நான் பாக்குறேன், மொபைல் டார்ச் அடிச்சு அதோடைய அந்த இதை பாக்குறேன், டேட்டு பாக்குறேன், கிட்டத்தட்ட அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு 6 மாசம். உடனே மீண்டும் பஸ்ஸை விட்டு இறங்கி போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு காசு கேட்கறேன். ஏன் அப்படின்றாரு இந்த கடைக்கார பையன். இல்லப்பா 6 மாசம் ஆச்சு. இல்ல சார், எல்லாரும் நான் கொடுத்துதான் சார் இருக்கேன், நேற்று தான் சார் ஸ்டாக். ஒன்று நீ தவறாக பண்ணினாயோ இல்ல அந்த நிறுவனம் தவறாக உங்ககிட்ட கொடுத்தாங்களோ தெரியாதுப்பா, இது என்னால வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சத்தம் போட்டு அந்த பணத்தை 30 ரூபாய் வாங்கி பஸ் ஏறிட்டு தண்ணி வேண்டாம் என்று கொடுத்துருக்கேன். காரணம் என்னவென்றால் எதையுமே தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால் மட்டுமே நாம் நம்ம நுகர்வாக ஒரு சாமானியனாக இருந்தாலும் சரி, வசதி படுத்துறது எதுவாக இருந்தாலும் சில விஷயங்களை உரிமைகளை தட்டி கேட்டுதான் பெற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். அதை செய்ய தவறும் பட்சத்தில் நமது உரிமைகள் மறுக்கப்படத்தான் செய்யும். உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு சட்டங்கள் நிறைய இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கான பலம் இன்று சாமானிய மனிதர்களுக்கு இல்லை. அதில் இன்னும் வலு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் உண்டு. இதைத்தான் நான் பல சம்பவங்களில் நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். உரிமைகள் எண்ணற்ற இருக்கிறது, அதை எப்பொழுதும் பயன்படுத்த தவறாதீர்கள். குறிப்பாக நுகர்வோர் விஷயத்தில் உங்களுடைய அணுகுமுறை ஒரு பொருளுக்கான நியாயமான பலன் அல்லது சேவை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கன்சூமர் கோர்ட்டுக்கு செல்லலாம். ஈவன் ஒரு நிலத்தை அளந்து ஒப்படைக்க வேண்டும், என்னுடைய நிலத்தை அளந்து கொடுங்கள் என்று ஒரு தாலுகா ஆபீஸில் பணம் கட்டிய பிறகு கூட அதை செய்ய தவறிய சர்வேயருக்கு கோர்ட்டு சரியான முறையில் கூட்டு வைத்து அதை அளந்து கொடுக்கவும் அவரை வேறு இடத்திற்கு பணிமாற்றம் செய்யவும் ஆணையிட்ட தீர்ப்புகளை எல்லாம் நான் சமீபத்தில் படித்திருந்தேன். ஆக உரிமைகள் ஒவ்வொரு சமயத்திலும் நிலைநாட்டுவதற்கு சட்டங்கள் சரியாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதில் உள்ள மனிதர்கள் சுணக்கத்தின் காரணமாகவே ஒரு சாமானிய நுகர்வோர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய உரிமைகளின் கடமையும் எப்பொழுதும் கேட்டு அதை சட்ட ரீதியாக போராட்டத்தில் வெற்றி பெற செய்வதே இந்த ஒவ்வொரு உரிமைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு பங்களிப்பாக இருக்கும். இது எப்படியாக இருந்தாலும் நம்மளுடைய பரபரப்பான உலகில் சோம்பேறித்தனத்தாலே நிறைய உரிமைகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அதை தவிர்க்க வேண்டும் என்று என்னுடைய இறுதி வேண்டுகோளாக இங்கு வைத்து நல்லதொரு தலைப்பு இந்த மாதம் நுகர்வோர் உரிமைகள். அதில் எனக்கும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிய நட்புலர் தளத்தில் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இதுகாரம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நண்பர் ரமேஷ் அவர்களுக்கும், நெய்வேலி ரமேஷ் சார் அவர்களுக்கும், நேற்று மிக சிறப்பாக வழிநடத்தி சென்ற நண்பர் அருணகிரி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இந்த நேரத்தில் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.